முருகப்பெருமான் ஒரு தெய்வம் மட்டும் இல்லை, அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு ஒளி, அவர் ஒரு நம்பிக்கை. அந்த ஒளியுடன் சேர ஒரு மந்திர நேரம் இருக்கு. அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். காலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் தெய்வீக சக்திகள் பூமியில அதிகமா இருக்கும், மனசு தூய்மையா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் இந்த பிரபஞ்சம் கேட்கும். அந்த நேரத்துல முருகனின் மந்திரம் சொன்னா அது சாதாரண மந்திரம் அல்ல, அது உங்க வாழ்க்கையையே மாற்றும் அதிசயம். முருகன் என்றாலே வேலுடையவன். அந்த வேல் உங்க வாழ்க்கையில இருக்கும் இருளை வெட்டுற ஒளி. பயம், குழப்பம், தோல்வி எல்லாத்தையும் அகற்றும் சக்தி அந்த முருகனின் மந்திரத்துக்கு இருக்கு. அதனால நீங்க முருகனை பிரம்ம முகூர்த்த வேளையில் நினைச்சு மந்திரம் சொன்னீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில தெய்வீக அதிசயங்களை வர வைப்பார். 21 நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து காலையில குளிச்சுட்டு முருகன் படம் அல்லது முருகனின் வேல் முன்னாடி தீபம் ஏற்றி மனதோட சொல்லுங்க, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. மெல்ல முழு மனதோடு சொல்லுங்க. இந்த ஒளி ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு அதிர்வெண். அது உங்க உடம்புலையும் மனசுலையும் சக்தியை கிளப்பும். இந்த 21 நாட்கள் தொடர்ச்சியா சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க ஓம் சரவணபவ சொன்னா அது உங்க மனதுல நம்பிக்கையை விதைக்கும். நீங்க உணர்வீங்க மனசு அமைதியா மாறுதுன்னு, பயங்கள் குறையுதுன்னு. சில நாட்களில் விசித்திரமான அமைதி வரும். அது முருகனின் ஆசீர்வாதம். முருகப்பெருமான் ஒருபோதும் தன் பக்தர்களை விட்டுவிட மாட்டார். நீங்க ஒரு முறை மனதோடு அவரை அழைச்சிங்கன்னா அவர் உங்க பக்கமா நிற்பார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க துயரத்தை மாற்றுவார், உங்க வாழ்க்கையில வழிகாட்டுவார். அதற்கான வாய்ப்பு தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. முருகன் வெள்ளை மலையில் நிற்கிறார், கையில் ஒளி வீசும் வேல். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருளை அகற்றுது. அந்த ஒளியில் நீங்கள் நிற்கிறீங்க. முருகன் சொல்றாரு, நீ பயப்படாதே, உன் பக்கம் நான் இருக்கேன். அந்த ஒரு தருணம் போதும். அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையே அதிசயமா மாற்றும். அதனால இனிமே ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபமேற்றி மனதோடு சொல்லுங்கள், ஓம் சரவண பவ. 21 நாட்களில் உங்கள் மனம், உங்கள் நிலை, உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஏன்னா முருகன் பக்கம் திரும்புற ஒவ்வொரு பக்தனுக்கும் அதிசயங்கள் கட்டாயம் நடக்கும். இது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு தொடருங்க. முருகன் உங்கள் பக்கமா இருக்காரு. ஓம் சரவண பவ. இதை செய்துட்டு கட்டாயம் நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அதிசயம் நடந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக செய்திகள் மற்றும் மந்திரங்கள், ஸ்லோகங்கள்லாம் தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வாணி பக்தி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. முருகன் என்று முழங்குது என் மனசு, கடலை போல